வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டிரினிடாட் மற்றும் டொபாகோவில் 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு அர்ஜென்டினா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. பியூனஸ் அயர்ஸ் விமான நிலையத்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. பிரதமர் மோடிக்கு டிரினிடாட் டொபாகோ நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. 140 கோடி இந்தியர்களின் சார்பாக விருதை ஏற்றுக்கொள்வதாக மோடி நெகிழ்ச்சி. பயங்கரவாதம் உலக நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவே புதிய வடிவங்களில் நீடிக்கிறது. டிரினிடாட் டொபாகோ நாடாளுமன்றத்தின் கூட்டு அவையில் பிரதமர் மோடி உரை. முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாடல். திமுக ஆட்சியை அகற்ற மக்கள்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்றைக்கும் கூட்டணி கிடையாது. தவேக தலைமையில் அமையும் கூட்டணி திமுக பாஜகவுக்கு எதிராகத்தான் இருக்கும் என்றும் விஜய் திட்டவட்டம். பாஜகவோடு கூட்டணி கிடையாது என விஜய் கூறியதற்கு செல்வ பெருந்தகை வரவேற்பு. கால் பதிக்க இடம் கிடைக்காதா என பாஜக RSS துடித்துக் கொண்டு இருப்பதாகவும் சாடல். அண்ணா பெரியார் அவதூறு பரப்பி பாஜகவால் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது. பாஜகவின் விஷமத்தனமான வேலைகள் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது என்றும் தவேக தலைவர் விஜய் ஆவேசம். தனித்து போட்டியிட்டால் விஜய்க்கு ஆல் தி பெஸ்ட் என திமுக MP கனிமொழி வாழ்த்து. திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை. விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் பரந்தூர் மக்களை முதலமைச்சர் நேரில் சந்தித்து பேச வேண்டும். இல்லையெனில் தலைமை செயலகத்திற்கு அந்த மக்களை நேரில் அழைத்து வந்து முறையிட தயார் என்றும் விஜய் திட்டவட்டம். இமயமலை எவரெஸ்ட் மீது குற்றம் சொல்வதற்கு குறைந்தபட்சம் உயரம் இருக்க வேண்டும். பரந்தூர் விவகாரத்தில் தவேக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் கோவி செழியன் பதிலடி. தமிழ்நாட்டின் நலனுக்காக எல்லோரும் கைகோர்த்து ஒன்றாக வேலை செய்தால் திமுக ஆட்சியை அகற்ற முடியும். விஜயின் தனித்து போட்டி குறித்த கேள்விக்கு நடிகை கௌதமி பதில். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டின் அருகே பலத்த போலீஸ் பாதுகாப்பு. காவலாளி அஜித்குமார் உயிரிழப்பு பிரேத அறிக்கை தொடர்பாக அரசு டாக்டர்கள் டிரைவரிடம் மாவட்ட நீதிபதி 8 மணி நேரம் விசாரணை. இதுவரை 17 பேரிடம் விசாரணை நிறைவு பெற்றுள்ளதாக தகவல். தேன்கனிக்கோட்டை அருகே காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சிறுவனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. கிராம மக்கள் திரண்டு சிறுவனின் உடலை பார்த்து கதறி அழுத சோகம். தேன்கனிக்கோட்டை அருகே சிறுவனை கடத்தி கொலை செய்த சிறுமி உட்பட 3 பேர் கைது. ஜூலை 18ஆம் தேதி வரை காவலில் வைக்க மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கில் 6000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்ட SP ஆல்பர்ட் ஜான் விளக்கம்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதன் எதிரொலி. சரக்கு வாகனங்கள், கனரக சரக்கு வாகனங்கள் மற்றும் தனியார் வாகனங்களுக்கான கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி அருகே இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொடூர கொலை. காரில் வந்த கும்பல் இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளி வெறியாட்டம். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் வலது கால் சிகிச்சைக்கு சென்ற நபருக்கு இடது காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக புகார். அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. சேலத்தில் புகார் கொடுக்க வந்தவர்களிடம் கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் பறித்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் கைது. தன்னை எதுவும் செய்ய முடியாது என ஆய்வாளர் பேசிய வீடியோ காட்சி வைரல். திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் பைக் மீது டிப்பர் லாரி மோதி விபத்து. லாரியின் சக்கரம் ஏறி கணவன் கண்முன்பே மனைவி உயிரிழந்த பரிதாபம். திருவள்ளூர் அருகே 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கடித்து குதறிய தெருநாய்கள். காயமடைந்த சிறுவர் சிறுமிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. மத வழிபாட்டு தலங்கள், திருவிழாக்களில் அன்னதானம் வழங்க உணவு பாதுகாப்புத்துறையிடம் முன் அனுமதி பெற வேண்டியது கட்டாயம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெகதேவி கிராமத்தில் மொஹரம் பண்டிகை அனுசரிப்பு. இமான் உசைன் நினைவாக கத்தியால் தங்களை தானே தாக்கிக் கொண்டு துக்கத்தை வெளிப்படுத்திய இஸ்லாமிய மக்கள். டெல்லி கரோல் பாகில் உள்ள மெகா மார்ட்டில் பயங்கர தீ விபத்து. பல கோடி மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி சேதம். தங்க கடத்தல் வழக்கில் சிக்கி சிறையில் இருக்கும் நடிகை ரன்யா ராவின் 34 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம். அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 500% வரி விதிக்கும் விவகாரம். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கலானது. வரி விதிப்பை நிறுத்தி வைக்க ட்ரம்ப் அறிவித்த கால அவகாசம் வரும் 9ஆம் தேதி நிறைவடைகிறது. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல். ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக பிரான்சில் 170 விமானங்கள் ரத்து. இங்கிலாந்து, கிரீஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு செல்லும் 30,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிப்பு. மன்னார் வழியாக தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்த சிங்களவர்கள் 3 பேர் கைது. இலங்கைக்கு நாடு கடத்தி தமிழக போலீசார் நடவடிக்கை. அந்தமான் கடல் பகுதியில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.9 பதிவானதால் எவ்வித சேதமும் இல்லை என தகவல். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 407 ரன்களில் ஆல் அவுட் ஆனது இங்கிலாந்து. 3ஆம் நாள் முடிவில் 244 ரன்களுடன் இந்திய அணி முன்னிலை.
டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டம். சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி. டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி. ஐ டிரீம்ஸ் திருப்பூர் தமிழன் அணியுடன் மோதுகிறது திண்டுக்கல் டிராகன்ஸ் அணி.